நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவு பார்த்துட்டு வரோம்ல, அதன் அடிப்படையில் இன்னைக்கு வியாழக்கிழமை போது நம்ம எப்போதுமே திருக்குறளோடு கதை தானே பார்ப்போம். அந்த திருக்குறளோடு கதை என்னன்றத இந்த பதிவில் பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, ஒரு மாபெரும் ஒரு சாம்ராஜ்யம் இருந்துச்சு. ஒரு நாட்டு ஆள்ற ஒரு சிறந்த மன்னனும் இருந்தான். அந்த மன்னன் நாடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு வளம் வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு முதியவர் கண் தெரியாத ஒரு முதியவர் அங்க உட்காந்து பிச்சை கேட்டு சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்கார். உடனே இந்த மன்னர் போயிட்டு பார்க்கும்போது அவருக்கு கண்ணு தரலன்னு தெரியுது. என்னடா அது பாவமே, கண்ணு தெரியாத ஒருத்தர் எப்படி அவர் சம்பாதிச்சு சாப்பிடுவாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம சரி வாங்க அரண்மனைக்கு வாங்க, எத்தனையோ பேர் எங்க அரண்மனையில சாப்பிட்றாங்க, நீங்களும் அதுல ஒருத்தரா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது அந்த முதியவர் அவர் கூட போறாரு. அங்க அரசவைக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஒரு வைர வியாபாரி வைரங்களை விற்க வந்திருக்காரு அப்படின்னு. அப்படி வந்த உடனே அரசர் அதை வாங்குறாரு. எல்லாரும் இந்த வைரம் தான், இதுக்கு நீங்க தக்க மதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு எல்லா அமைச்சர்களும் சொல்லிடுறாங்க. ஆனா ராஜாவுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இல்ல இதை கரெக்டா சோதனை பண்ணி காட்டுறவங்கள தான் பார்த்துட்டு தான் இதுக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த முதியவர் யாருமே என்னால இது வைரம் தான், நீங்க கொடுங்க கொடுங்கன்னு எல்லாரும் அமைச்சரவையில உள்ள எல்லாரும் சொல்ல, அந்த முதியவர் நான் வைரமா இல்ல கண்ணாடியா நான் கண்டுபிடிக்கட்டா அப்படின்னு கேட்டாரு. உடனே சரி கண்டுபிடிங்க, ஏதோ உங்களால முடிஞ்சது, யாராலையும் முடியல, உங்களால முடியுமோ என்னமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த வைர வியாபாரியும் இந்த வைர இட்டை எடுத்துக்கிட்டு அந்த முதியவரும் போறார். கண் தெரியாத முதியவர். கண்ணு தெரிஞ்சவங்களாலே இது வைரமா கண்ணாடியாக கண்டுபிடிக்க முடியல, கண்ணு தெரியாத இந்தாலே எப்படி கண்டுபிடிக்க போறாருன்னு அமைச்சரவையில் உள்ளவங்க எல்லாம் ஏளனமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த முதியவர் வைரங்களை எடுத்துட்டு போனாராம். போயிட்டு நல்ல வெயில் சுட்டரிக்கிற வெயில்ல போயிட்டு அந்த வைரங்கள் எல்லாம் எடுத்து வச்சார். எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வைரங்கள்ல எதெல்லாம் சுடுதோ அதெல்லாம் கண்ணாடியும், எதெல்லாம் சுடலையோ அதெல்லாம் வைரம் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு அந்த வைரங்களை எடுத்துட்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்தாரு. மன்னர்கிட்ட கொடுத்த உடனே மன்னர் கேட்கிறாரு, ஏன்பா எங்களாலேயே வைரம் எது இல்ல கண்ணாடி எதுன்னு கண்டுபிடிக்க முடியலையா, இதை நீ எப்படி கண்டுபிடிச்ச, உனக்கு வேற கண்ணு தெரியாதே அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அந்த முதியவர் சொல்றாரு, ஐயா நான் நீங்க கொடுத்த வைரங்கள்லாம் போயிட்டு வெயில்ல வச்சதுல சுட்டது எல்லாம் சூடா இருக்கிறது எல்லாமே கண்ணாடி, அதே மாதிரி சுடானது எல்லாம் வைரம்னு நான் பிரிச்சு வச்சு இப்ப அந்த பிரித்தது தான் உங்ககிட்ட கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே மன்னருக்கு ஆச்சரியமா போயிருது, எப்படிடா இந்த ஒரு அறிவு அப்படின்னு. அப்ப மன்னர் சாம்ராஜ்யத்துல ஒரு அமைச்சர் இருந்தார், அந்த மந்திரி இல்ல. அப்ப அந்த மந்திரிக்காண்டி அந்த பொறுப்பையே இந்த முதியவர்கிட்ட கொடுத்துட்றாரு. முதியவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த வைரங்கள் எத்தனை இருந்துச்சோ அதுக்கான பொற்காசுகளை வைர வியாபாரிகிட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இருக்கும்போது அரசி கேட்குறாங்க, ஏன் அரசரே அறிவு இருக்கா அவங்களுக்கு கொஞ்சமாவது, கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு போயிட்டு இப்படி போய் அவர் மந்திரி பதவியை கொடுத்துருக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த அரசிட்ட ராஜா சொல்றாரு, அம்மா உனக்கு திருக்குறள் தெரியுமா தெரியாதாம்மா, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாடி திருவள்ளுவர் எழுதியிருக்காரு தெரியுமா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு. அதாவது எந்த பொருளை பத்தி யார் யார் என்னென்ன கருத்துக்கள் சொன்னாலும் அந்த பொருளுடைய உண்மையான கருத்தை ஆராய்கிறதே அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அப்படிப்பட்ட அறிவை இந்த முதியவர் பெற்றிருக்காரு. எனக்கு தேவை இந்த கண் குருடு அப்படிப்பட்ட ஊனம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு தேவை மட்டும் என்னென்ன அப்படின்னா அவருடைய அறிவு தான் நம்ம நாட்டு நல்லா இருக்க தேவையா இருக்கு. அதனால அவர் அறிவு பெற்றவரா இருந்தாரு, அவரை நான் மந்திரியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே அரசிக்கு அப்பதான் புரிஞ்சுச்சா அரசருடைய நல்லெண்ணம், அவருடைய எப்படி அவர் மந்திரியை தேர்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு. ஆமாங்க, இதே மாதிரிதான் அறிவு அப்படின்றது எந்த பொருளை பத்தி யார் யார் என்னென்ன சொன்னாலும் அந்த பொருளுடைய உண்மையான பொருளை அறிவதுதான் அறிவு அப்படின்னு முக்காலத்துக்கும் முன்னாடியே என்னுடைய மூத்த குடியான தமிழ் குடியில பிறந்த திருவள்ளுவர் ஐயா எடுத்து சொல்லியிருக்காருன்னு இன்ன வரைக்கும் உலகம் ஃபுல்லா போற்றப்படுது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிதறவிழா சூறாச்சுண்டி நல்ல இப்படி சபாய்ப்பட்டி நான் 8ஆம் வகுப்பு பயின்றுள்ளேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.